பாரு, நீ என்ன லவ் பண்ற? அ, 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 அது அ, 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 இல்லையே. இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற மாதிரி தெரியல. லவ் பண்றவங்க தான் லவ் பண்றவங்களோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றுவாங்க. அ, உனக்கு அந்த மாதிரி என் மேல லவ் வந்துருச்சா என்ன? அ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ அதுவும் கற்பனை பண்ணிக்காத. சத்தியமா இல்ல? இல்ல. ம். ஆமா, முன்ன பின்ன பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கியா? ம்ஹும். அதான் உனக்கு தெரியல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறது தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நீ அந்த லைனை கிராஸ் பண்ணாம தான் இருக்க. ஆ, ம். சரி, கிளம்பலாம். அத்தை வேற தேடிக்கிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சுல. ராமச்சந்திரன் சார். அடடே, வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. வாங்க, இப்படி உட்காருங்க, வாங்க. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். சார் இதில் 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இருக்கு சார். நான் உங்களுக்கு மொத்தமாக செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் இதில் இருக்கு சார். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார். இந்தாங்க சார், நான் மொத்தமா ஒன்றும் கேட்கலையே சார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சார். முன்ன பின்ன கடனுக்கு சரக்கு வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் இந்த தொழிலில் சாதாரணம். அதுக்காக 15 வருஷத்து பழக்கத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்களா சார்? இனி இந்த வியாபாரம் நமக்குள்ள செட் ஆகாது. இந்த தொழில் நமக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாத்தையும் இதோட முடிச்சிடலாம் சார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு இப்ப? இல்லை சார், வேண்டாம் சார், நீங்க காரணமே சொல்லாம பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் சார். இது எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க. நீங்க பணமே தர வேணாம் சார். உங்க பணம் எனக்கு எதுக்கு சார்? வச்சிக்க சார். சார், தயவு செஞ்சு காரணம் என்னன்னு சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார், நேத்து சரக்கு எடுக்கலாம்னு நம்ம கடைக்கு வந்தேன். சரி தம்பி, எனக்கு ஒரு 25 லட்சத்துக்கு கிரெடிட்ல சரக்கு வேணும். 10 நாள்ல பணத்தை கொடுத்துருவேன். இந்த கடன் வியாபாரம்லாம் நமக்கு சரியா வராது. பணம் இருந்தால் வந்து சரக்கு எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருக்கு. கஸ்டமர் வர நேரம் அது. கடன்கார மாதிரி நிற்காதீங்க, கிளம்புங்க. ஏய் ராகவா, ஏய் ராகவா. அப்பா, அப்பா, டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் சொல்லுடா, என்ன சொன்ன இவர்கிட்ட? இல்லப்பா, அது வந்து கடனா பொருள் கேட்டாரு, அதான். ஏன் நீங்க கடன்லாம் கொடுக்க மாட்டீங்களோ? ஏண்டா, நாம கடன் வாங்காம தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமா? டேய், யாரா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்றா? டேய், அவர் எத்தனை வருஷம் நம்ம கிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஏண்டா, அவர் எவ்வளவு நியாயமான ஆள்னு தெரியுமா? ஒரே நாள் அந்த பழக்க வழக்கத்தெல்லாம் அசிங்கப்படுத்திட்டேடா. டேய், உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. டேய், மன்னிப்பு கேள்றா. இல்லப்பா. டேய், கேள்றான்னு சொல்றேன்ல. சாரிண்ணா. என்ன கல்லால உட்காந்துட்டா என்ன வேணா செய்யலாம்னு நினைப்பா? டேய், எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். டேய், பணத்தை கூட ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம்டா. ஆனா பழக்க வழக்கத்தை ஒரே நாள சம்பாதிக்க முடியாது. அது தொழிலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பணத்தை விட பழக்க வழக்கம் தான் பெருசு. 15 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உதவியா இருந்திருக்கும் தெரியுமாடா உனக்கு?
இத்தனை நாளா கடைக்கு வந்து என்னதான்டா கத்துக்கிட்ட நீ? அண்ணா, நான் நேத்தே உங்கள்ட்ட கேட்டேன்ல, சொல்லியிருக்கலாம்ல. இல்ல தம்பி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் நான் சொல்லாம அப்படியே போயிட்டேன். சரி விடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். சார் இத பாருங்க, இது முதல்ல பிடிங்க. அவன் தெரியாம பேசிட்டான், அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? சார் தப்பு நடந்திருக்குல்ல. பரவாயில்ல சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரியே உங்க பசங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சின்ன பையன் ஒரு மாதிரி, மூத்த பையன் ஒரு மாதிரி போல. இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது. இனிமே நான் பார்த்து நடந்துக்கிறேன் சார். சார் எப்பவும் போல நீங்க வியாபாரத்தை பாருங்க சார். சரிங்க சார். சார் இப்போ உங்களுக்கு எவ்வளவு சரக்கு வேணும்? 25 lakhs கேட்டிருந்தேன் சார். ஓ சரி, இன்னைக்கு ஈவினிங்கே அனுப்பிவிட சொல்றேன். இந்தாங்க, இந்த பணத்தை பிடிங்க. சரிங்க சார், நான் வரேன் ஆ சார். வாங்க. டேய், இதுதான் உனக்கு கடைசி வாணி. இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்ப பண்ண நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது.